ருத்ராட்சம்னா வெறும் சாமியார்கள் கழுத்துல போடுற மாலைன்னு நினைச்சீங்களா? கிடையவே கிடையாது. அது இயற்கையாவே உருவான ஒரு பயோ பேட்டரி. ஒரு நிமிஷம். பேட்டரியா? என்ன சொல்றீங்க? இது மரத்துல காய்க்கிற ஒரு விதை தானே? அது எப்படி ஒரு பேட்டரி ஆகும்? இல்ல, இத மிகைப்படுத்தி சொல்றதா நினைக்காதீங்க. இதுக்குள்ள இருக்கிற அறிவியல் தான் ரொம்ப ஆச்சரியமானது. அப்படியா? ஆமா, ருத்ராட்சமணியோட கெமிக்கல் காம்போசிஷன் எடுத்து பார்த்தா அதுல கிட்டத்தட்ட 50% கார்பன் இருக்கு. கார்பனா? ஓகே, கார்பன் மின்சாரத்தை கடத்தும், அது தெரியும். ஆனா நம்ம உடம்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பெரிய சம்பந்தம் இருக்கு. நம்ம உடம்பே ஒரு பயோ எலக்ட்ரிக் மிஷின் தான். யோசிச்சு பாருங்க. ம், உண்மைதான். நம்ம இதயம் துடிக்கிறது ஒரு சின்ன எலக்ட்ரிக் ஷாக் மூலமா தான். நம்ம மூளை யோசிக்கிறது, நரம்புகள் சிக்னல் அனுப்புறது எல்லாமே மைக்ரோவோல்ட்ல நடக்கிற கரண்ட் தான். சரிதா. நம்ம உடலோட ஒவ்வொரு செல்லும் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ்ல தான் இயங்குது. அப்போ இந்த ருத்ராட்சம் நம்ம உடலோட எலக்ட்ரிக் சர்க்யூட்ல எப்படி வேலை செய்யுது? ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரியா? மிகச்சரியா சொன்னீங்க. அது ஒரு வெளிப்புற மின்தேக்கி, அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரா? ஆமா, நம்ம உடம்புல எலக்ட்ரிசிட்டி அதிகமாகும் போது அதை உறிஞ்சி சேமிச்சு வைக்கும். தேவைப்படும் போது மெதுவா வெளியிடும். சிம்பிளா சொன்னா நம்ம பாடி கரண்ட்டை பேலன்ஸ் பண்ணுது. ஓகே, இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஆனா இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியம்? ஒரு விதை எப்படி பிளட் பிரஷரை குறைக்க முடியும்? அங்கதான் இதோட ஒரு தனித்துவமான குணம் வருது. அதுக்கு பேரு டைனமிக் பொலாரிட்டி. டைனமிக் பொலாரிட்டியா? அப்படின்னா? அதாவது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னோட காந்த துருவங்களை, அதாவது மேக்னெட்டிக் போல்ஸ மாத்திக்கிற ஒரு அபாரமான சக்தி அதுக்கு இருக்கு. வாவ், இந்த குணம் சில கனிமங்களுக்கு இருக்குன்னு படிச்சிருக்கேன். ஆனா ஒரு விதையில இது இருக்குங்கிறது தான் ஆச்சரியம். அது எப்படி வேலை செய்யுது? ஒரு உதாரணத்தோட சொல்றேன் கேளுங்க. ஒருத்தரோட ரத்த குழாயில கொழுப்பு படிஞ்சு ஒரு சின்ன அடைப்பு ஏற்படுதுன்னு வச்சுப்போம். சரி. அப்போ அந்த இடத்துல ரத்த ஓட்டம் தடைபடும் இல்லையா? அப்படி தடைபடும் போது உடலோட இயற்கையான மின்காந்த புலம், அதாவது பயோமேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறும். ஆமா, ரத்தத்துல இரும்பு சத்து இருக்கிறதால அதோட ஓட்டம் மாறும்போது காந்தப்புலமும் மாறும். இது பேசிக் பிசிக்ஸ். அதேதான். அந்த சின்ன மாற்றத்தை நம்ம கழுத்துல இருக்கிற ருத்ராட்சமணி உணருது. ஓ, உணர்ந்த அடுத்த கணமே அந்த அடைப்பு சரி செய்யற மாதிரி இது தன்னோட காந்த துருவத்தை மாத்திக்குது. அடைப்பு இருக்கிற இடத்துக்கு எதிர் துருவத்தை உருவாக்குது. அடேங்கப்பா. அப்போ இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேட்ட மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லுங்க. விக்கிச்சரியா சொன்னீங்க. அந்த காந்த சக்தி மாறுறதால இறுக்கமா இருந்த ரத்த குழாய் மெதுவா விரிவடையுது. வாசோடைலேஷன். கரெக்ட், வாசோடைலேஷன். ரத்த குழாய் விரிவடைஞ்சதும் அடைப்பு இருந்த இடத்துல ரத்த ஓட்டம் மறுபடியும் சீராகுது. அவ்வளவுதான். உயர் ரத்த அழுத்தம் குறையுது. மாத்திரை இல்லாம